இந்த 2 அக்கவுண்ட் இல்லாம, உங்களால ஷேர் மார்க்கெட்குள்ள எந்த முதலீடும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன 2 அக்கவுண்ட்? எதுக்கு அது நமக்கு இவ்வளோ முக்கியம்? அந்த 2 அக்கவுண்ட்ட பத்தி நமக்குள்ள இருக்கிற குழப்பம் என்னென்ன? அத பத்தி நம்ம இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே! இது போல பயனுள்ள தகவலுக்கு நம்ம இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த 2 அக்கவுண்ட் முதல்ல டிமேட் அக்கவுண்ட், இன்னொன்னு ட்ரேடிங் அக்கவுண்ட். முதல்ல டிமேட் அக்கவுண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இத ஆங்கிலத்தில் டிமெட்டீரியலைஸ்ட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சுலபமாக சொல்லணும்னா இது ஒரு டிஜிட்டல் லாக்கர். நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வாங்குகிற ஒவ்வொரு ஷேரையும் ஒரு பேப்பர் சர்டிஃபிகேட்டாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம நாடு 1996ல் இந்த டிமேட் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. எப்படி பேங்க்கில் நம்மளோட அமௌண்ட்டை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு லாக்கர் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வாங்குகிற ஷேரை பத்திரமா வச்சுக்கக்கூடிய டிஜிட்டல் லாக்கர் தான் இந்த டிமேட் அக்கௌண்ட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங் அக்கௌண்ட். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கணுன்னாலும் சரி, இல்லை விற்கணுன்னாலும் சரி, அது இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக தான் நடக்கும். உங்களுக்கான ஸ்டாக் புரோக்கர் மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து உங்கள் பணத்தை நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க. அப்புறம் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலயமா ஒரு ஷேரை நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் வாங்கின ஷேர் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு டிஜிட்டலாக ஸ்டோரேஜ் ஆகிடும். அப்புறம் அந்த ஷேரை நீங்கள் விற்கும்போது முதல்ல டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த ஷேர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும். அப்புறம் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அது செல்லாக கன்வெர்ட் ஆகும். அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து சேரும். இப்படி தான் இந்த 2 அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் உங்களோட டிரான்சாக்ஷன் நடக்குது. சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாக் புரோக்கர்கள் டிமேட் அக்கௌண்ட் தனியாகவும் ட்ரேடிங் அக்கௌண்ட் தனியாகவும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டையும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் நமக்கு ஒன்றாவே கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா க்ரோ, ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாக் புரோக்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் எந்த ஸ்டாக் புரோக்கர் நமக்கு கரெக்டாக இருப்பாங்க, அந்த ஸ்டாக் புரோக்கர் நம்ம ஷேரை விற்கும் போது நம்மக்கிட்ட இருந்து எவ்வளோ புரோக்கரேஜ் கமிஷன் வாங்குறாங்க, நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ பாதுகாப்பான இடம், இதை பற்றின எல்லா தகவலையும் நாம் அடுத்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலனாலோ இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை கேளுங்க. நிச்சயமாக உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.